அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 10, ரமதானுடைய ரஹமத்துடைய 10 நம்மை விட்டும் கடக்க இருக்கின்றது. இன்னைக்கு ரமதான் 9 இல்லையா? அப்போ அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக நாம் ஆகிவிட்டோமா? அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள் புரிவானாக. நமக்கு நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? அதற்கான தேட்டத்தில் நாம் இருந்தோமா? தேடுதலில் அல்லாஹ்விடத்திலே துஆவிலே இருந்தோமா என்று நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கின்றேன், இந்த ரமதான் என்பது நமக்கான ஒரு பொக்கிஷம். எவ்வளவு நம்ம தேடுறோமோ, எவ்வளவு தோண்டி எடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். சரி, இப்போ அடுத்து நம்முடைய பயணம் 2ஆம் 10 நோக்கி இருக்கின்றது. எனவே இந்த 2ஆம் 10 என்பது பெருமானார் நமக்கு சொல்லி தந்தது மக்ஃபிரத்துடைய 10. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நாட்கள். அது குறித்து ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் முன்வைக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம சமூகம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ரமதான் வந்துடுச்சு, ரமதானை முன்வைத்து தொழாதவர்கள் தொழுகின்றார்கள். சதக்காக்கள் பிற மாதங்களிலே குறைவாக செய்வது அல்லது சதக்காவை செய்யாதவர்கள் கூட ரமதானிலே சதக்காக்கள் செய்கின்றார்கள், ஜக்காத்து கொடுக்கின்றார்கள். பாவத்தை முடிந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் தடுத்து கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் ஒரு சில மூமின்கள் ரமதானிலும் பாவம் செய்கின்றார்கள். ஆனால் நம் சமூகம் இன்றைக்கு ரமதானிலே செய்ய தவறியது அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது. ஒவ்வொரு பக்தரையும் பார்க்கிறோம். நம்ம தொழுகைக்கு வரக்கூடிய அடியார்கள், தொழுகைக்கு வரக்கூடிய நம்முடைய மூமின்கள் சலாம் கொடுத்த அடுத்த நிமிஷம் செல்ஃப் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க, வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன அவசரம், எங்கே போகிறோம்? ரமதானில் கூட அல்லாஹ்விடத்திலே கையேந்தாத ஒரு சூழ்நிலை. அல்லாஹு அக்பர். பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் நமக்கு, அத்துஆஉ முஹுல் இபாதா. துஆ என்பது ஒவ்வொரு வணக்கத்தினுடைய முடிவாக இருக்கணும். ஒரு சிறிய இபாதத், ஒரு 10 ரூபா சதகா செய்கிறோம், ஒரு 100 தஸ்பீஹ் செய்கின்றோம், 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்கின்றோம் என்றால் இது ஒரு இபாதத். இந்த இபாதத்துடைய முடிவு துஆவாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிறோமா? துஆக்கள் கேட்பதே இல்லையே. அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் கபூலாக வேண்டாமா? 4 ரக்காத் தொழுது எந்திரிச்சு போயிடலாமா? அல்லாஹ்விடத்திலே, யா ரப்பே ரஹ்மானே, இந்த தொழுகையை கபூல் செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய இந்த சதக்காவை, என்னுடைய இந்த ஜக்காத்தை, என்னுடைய இந்த திக்ரை, ரப்பே இதில் ஏதேனும் குறை இருந்தால் உனது கருணையை கொண்டு யா அல்லாஹ் பிழை பொறுத்து மன்னித்து எனது இந்த அமலை கபூல் செய்வாயாக என்று துஆ கேட்க வேண்டுமே. அதை இன்றைக்கு நம்ம சமூகம் தவறவிட்டது. அதிகமாக துஆ கேட்பது கிடையாது அல்லாஹ்விடத்திலே. பெருமானார் இப்படி சொல்வார்கள், அஜஸுன் நாசி மன் அஜஸ அனி துஆ. மக்களிலேயே மிகவும் இயலாமையில் உள்ளவன், துர்பாக்கியவான் சொல்ல போனா யார் என்று தெரியுமா? பெருமானார் சொல்கின்றார்கள், மன் அஜஸ அனி துஆ. எவன் ஒருவன் துஆ கேட்பது விட்டும் இயலாமையில் ஆகின்றானோ அவன்தான் துர்பாக்கியசாலி. அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதற்கு நமக்கு என்ன தயக்கம்? அதை விட வேறு என்ன வேலை நமக்கு? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், குல் துஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னை அலையுங்கள், நான் பதில் தருகிறேன். அவனை நாம் அழைப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக எப்பொழுதும் எந்த இபாதத் செய்தாலும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பை தேட வேண்டும். அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாட வேண்டும், நிலையான ஈமானை நாட வேண்டும். இது போன்று ஒவ்வொரு அமலுக்கு பிறகு, ஒவ்வொரு இபாதத்துக்கு பிறகு துஆவை நாம் கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா?
அடுத்தபடியாக இந்த ரமதானிலே நாம் அதிகம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், ஆனால் இன்றைய சமூகம் தவற விட்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம். முதல் விஷயம் என்ன சொன்ன? துஆ கேட்பது. இரண்டாவது விஷயம் இஸ்திக்ஃபார் செய்வது. துஆவுக்கே உட்காரலன்னா இஸ்திக்ஃபார் செய்யப்போ உட்காருவோம்? தொழுகை முடித்ததற்கு பிறகு துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம், ஒவ்வொரு ஃபர்துக்கு பிறகு நல்ல அமல்கள் செய்ததற்கு பிறகு துஆ கேட்டால் கபூல் ஆக்கப்படும். குர்ஆன் ஓதியதற்கு பிறகு உடனே துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். எல்லாம் ஹதீஸ். இந்த நேரத்திலே நம்முடைய துஆவிலே இஸ்திக்ஃபாரும் சேர்ந்து விட்டால் அல்லாஹ் அக்பர், எப்படி இருக்கும்? எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். நம்ம என்ன பாவமே செய்யாதவர்களா? பாவக்கடலில் மூழ்கி பாவத்திலே குளித்து ஊறுபவர்கள் தானே நாம். அப்போ எந்த அளவுக்கு தௌபா அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் நாம் செய்ய வேண்டும்? பாவமே செய்யாத, பாவத்தை விட்டும் பரிசுத்தமாக்கப்பட்ட நபிமார்கள், ஏன் நபிமார்களின் தலைவராகிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று நமக்கு சொல்லி தந்தார்களே. அப்போ நாம் எங்கே போனோம்? நம்முடைய நிலை என்ன? அப்போ நம்ம எத்தனாயிரம் தடவை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதாக நாம் இந்த ரமதானில் அதிகமாக செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார். அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாருடைய பயன் என்ன? இஸ்திக்ஃபார் செய்தால் என்ன நடக்கும்? நமக்கு பாவ மன்னிப்பு இல்லையா? அஸ்தக்ஃபிருக்க யா அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறேன். இல்லை கொஞ்சம் நீளமாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி ஸம்பின் ஹதீஅத்தின் வ அதூபு இலை. நான் செய்த ஒவ்வொரு தவறுக்கும் ரப்பே உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன், தௌபாவை நாடுகிறேன் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது மட்டுமா? நம் சமூகம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கின்றது தெரியுமா? அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாரின் மூலம் நமக்கு என்ன தருகின்றான் என்பதை சொல்கிறேன், கேளுங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்து நூஹிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா கஃபாராக, பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வ அன்ஹாரா என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். தாபிஈன்களிலேயே மிகவும் சிறந்த தாபிஈன் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாரு? இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்னை உம்மு சல்மா பெருமானாருடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுடைய இல்லத்திலே வளர்ந்தவர்கள். தாபிஈன்களிலே மிகவும் சிறந்தவர். தாபிஈன்னா யாரும் தெரியும் இல்லையா? பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு தான் என்ன சொல்லுவோம்? தாபிஈன். அந்த தாபிஈன்களுக்கெல்லாம் சிறந்தவர் யார்? இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களிடத்திலே ஒரு மூமின் வந்து கேட்கின்றார். ஒருத்தர் வரார், என்னுடைய விவசாய நிலத்திலே கடுமையான வறட்சி இருக்கின்றது, நான் என்ன செய்யட்டும்? இஸ்திக்ஃபார் செய். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வரார், எனக்கு ரொம்ப செல்வத்தில் நெருக்கடி இருக்கு, வருமானத்தில் பரக்கத் இல்லை, என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய். அடுத்து மூணாவது ஒருத்தர் வராரு, பிள்ளை பாக்கியத்துக்காக வரார், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்திக்ஃபார் செய். அப்போ அங்கே இருந்த இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் சீடர்கள் பார்க்குறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய இமாம், அறிவுலகத்தின் தந்தை அவர்கள், ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு தேவைக்காக வந்தார், ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரே பதில், இஸ்திக்ஃபார் செய், இஸ்திக்ஃபார் செய் சொன்னீங்களே, இதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது, என்ன பொருள் இருக்கின்றது?
அப்போ இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கவனிக்கணும், எப்பா இது என்னுடைய அறிவால் நான் சொல்லவில்லை, என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டு இந்த பதிலை நான் அவர்களுக்கு தரவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். இப்போ நம்ம ஓதுனோமே சூரத்து நூஹுடைய ஆயத், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது வானத்தில் இருந்து மலையை பொழிய செய்வேன். விவசாயி நிலத்துல வறட்சின்னு சொன்னாரு, அப்போ அதுக்கான தீர்வு மலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மலை பொழிய செய்கிறேன். அதனால அவருக்கு சொன்ன பொருள் நெருக்கடி, வருமானத்தில் பறக்கத்தில் செல்வத்தை நாடி ஒருத்தர் வந்தாரு. அல்லாஹ் குர்ஆன்ல அடுத்து தொடர்ந்து சொல்றான், அதே அந்த ஆயத்துடைய தொடரிலே, வயும்திதுகும் பி அம்வால், உங்களுக்கு செல்வங்களை கொண்டு அல்லாஹ் உதவுவான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதனால அவருக்கு இஸ்திக்பார் செய்ய சொன்ன. அடுத்து ஒருத்தர் வந்தாரே, பிள்ளை பாக்கியம் கேட்டு, அல்லாஹ் சொல்கின்றான், வயும்திதுகும் பி அம்வால், அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வபனீன், பிள்ளை செல்வங்களை கொண்டு உங்களுக்கு உதவுவேன் என்று அல்லாஹ் கூறினான். அதனால் அல்லாஹ் சொன்னதை தான் நான் அவருக்கு சொன்னேன் என்று இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். சங்கையான மேன்மக்களே, அப்போ நம்ம விளங்கணும், இஸ்திக்ஃபார் என்பது வெறும் பாவ மன்னிப்பு அல்ல, இஸ்திக்ஃபாரிலே தான் எல்லாம் இருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வருமானங்கள், நம்முடைய பொருள் செல்வமாக இருக்கட்டும், பிள்ளை செல்வமாக இருக்கட்டும், இந்த துன்யாவிலே நாம் வாழ்வதற்கு எல்லா ரிஸ்க்காக இருக்கட்டும், எல்லாம் இஸ்திக்ஃபாரில் இருக்கின்றது. குர்ஆனுடைய ஆயத்தை நமக்கு விளக்கி தருகின்றது. அப்போ எந்த அளவுக்கு நாம் அதிகமாக வாழ்நாள் முழுக்க இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிலும் குறிப்பாக ரமலானிலே எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், செய்கின்றோமா? இன்ஷா அல்லாஹ் செய்யணும், அல்லாஹ் கபூல் செய்வானாக. அப்போ அதிகமாக நாம் இரண்டாவது, முதல் என்ன சொன்ன, துஆ கேட்க வேண்டும், இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். இஸ்திக்ஃபார் செய்ய நமக்கு எப்போ சிந்தனைக்கு வரும்? பாவத்துடைய சுமை தெரிந்தால். பாவம் செய்வதால் என்ன விபரீதம், பாவம் ஒரு அடியான் செய்வதனால் எத்தனை நஷ்டங்கள், எத்தனை விபரீதங்கள், விளைவுகள் அவனுக்கு வருகின்றது என்று நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா பாவம் செய்ய முனைய மாட்டோம். அப்படி ஒருவேளை செய்து விட்டாலும் இஸ்திக்ஃபார் செய்வதற்காக நாம் முனைவோம். இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டான். பாவங்கள் எத்தனை வகை இருக்கு? 4 வகை இருக்கு. பாவங்கள் எத்தனை வகை இருக்கு? 4 வகை இருக்கு. முதல் 2 வகை உள்ளத்தால் செய்வது, உறுப்புகளால் செய்வது. உள்ளத்தால் செய்வது, உறுப்புகளால் செய்வது. முதலில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து இப்லீஸுக்கு என்ன சொன்னான்? எல்லா மலக்குமார்களுக்கும் ஷைத்தானுக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான்? சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னான். இப்லீஸுடைய உள்ளத்தில் என்ன தோன்றியது? பெருமை, கிபிர், அகங்காரம். என்னை நெருப்பினால் படைத்தாய், அவரை மண்ணினால் படைத்தாய், என்னை விட ஒரு கீழ்ரகமான படைப்புக்கு நான் சஜிதா செய்வதா? முடியாது. உள்ளம் பரிசுத்தமாக இல்லை, உள்ளத்தில் ஏற்பட்ட குறை, உள்ளத்தில் ஏற்பட்ட பாவம். இது ஒரு வகையான பாவம். இரண்டாவது வகையான பாவம் என்ன? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் அழைத்து இந்த சுவனம் முழுக்க நீங்கள் சுற்றி திரியுங்கள், என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை அல்லாஹ் காட்டி அந்த பழத்தை மட்டும் உண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக, நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கின்றேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். இது உறுப்புகளால் செய்யக்கூடிய தவறு. இப்போ இந்த ரெண்டுல எது பெரிது என்று கேட்டால் இமாம்கள் சொல்கின்றார்கள், உள்ளத்தினால் செய்யக்கூடிய பாவம் பெருசு. அப்போ இன்றைக்கு உள்ளத்தினால் நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம்? பொய் பேசுகின்றோம், பெருமை அடித்துக் கொள்கின்றோம், முகஸ்துதிக்காக பல விஷயங்களை செய்கின்றோம். இதெல்லாம் உள்ளத்தால் உள்ள பாவம். இது என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமான தின்னுடும். அடுத்த 2 வகையான பாவம், ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம். அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்வது. அடுத்து 4வது வகை என்ன? ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய அநீதங்கள், குற்றங்கள். இது ஒரு வகையான பாவம். இப்போ இந்த 2 பாவங்களில் எது மிகவும் மோசமானது?
ஹுகூக்குல்லா அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய பாவமா இல்லை அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய பாவமா என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் அடியானுக்கு செய்யக்கூடிய பாவத்தை யாருக்கு நாம் துரோகம் செய்கின்றோமோ எவருக்கு நாம் அநீதம் செய்கின்றோமோ அந்த நபர் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப எது பெரியது? இப்போ அடியார்களுக்கு செய்யக்கூடிய பாவம். இன்னைக்கு நம்மள பல பேர் இபாதத்துல பர்ஃபெக்டா இருப்போம், ஆனால் பிற மூமின்களை நோகடிப்பது, பிறரை அவங்களோட ரொம்ப ஏசி பேசுறது, அவர்களை குறைவாக கருதுவது என்கின்ற போது ஒரு வரலாறு நினைவுக்கு வருகின்றது. இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்ட காலம் ஒரு பணக்கார சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமானாருடைய மஜ்லிஸில். பக்கத்திலேயே ஒரு ஏழையான சஹாபி வந்து உட்கார்ந்துட்டாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம். அந்த ஏழையை பார்த்து கொஞ்சம் மனசில் ஒரு வெறுப்பு வந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்ட்டாங்க. பெருமானார் சொல்லிட்டாங்க, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? உங்கள் பக்கத்தில் அவர் உட்காரதுனால அவருடைய ஏழ்மை உன்னோட ஒட்டிக்குமா? ஒட்டாதில்ல, அப்பயே இப்படி செய்கின்றாய் என்று பெருமானார் கேட்ட பிறகு அந்த சஹாபி அழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லா சொத்து பத்தையும் வித்துட்டு ஏழை எளியவர்கள் எந்த தெருவில் வாழ்ந்தாங்களோ காலம் முழுக்க அங்கே போய் வாழ்ந்தார்கள். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அப்போ பாவம் செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு, இந்த 4 வகையான பாவம் இருக்கு இல்லையா, இதுல பெரும் பாவம் செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு. ஒரு 5 நிமிஷம் பேசலாம் இல்லையா? ரமதான்ல 1 மணிலேருந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். நீங்க வந்தது என்னவோ 1:20க்கு தான். அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? அதனால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், அனுமதி இருக்குல்ல? பாவம் செய்யக்கூடிய விளைவு இமாம்கள் எழுதுகின்றார்கள். முதல் விஷயம், ஒரு அடியான் ஒரு பெரும்பாவத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலாவுடைய சாபம் அவனுக்கு. லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வர் ரசூல். அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், நபிமார்களுடைய சாபம். அல்லாஹ்வுடைய லானத் என்பது 7 தலைமுறையை பாதிக்கும். ஒரு நபிமார்களுடைய சாபம் என்பது 3 தலைமுறையை பாதிக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம், நான் நல்லா தானே இருக்கிறேன், எந்த ஒரு குறை குற்றமும் செய்யவில்லை, எனக்கே இப்படி வாழ்க்கை என்று சொன்னால் நம் முன்னோர்கள் செய்த பாவம். அப்ப நாம செய்யக்கூடிய பாவம் நம்முடைய தலைமுறைகளை பாதிக்கும். முதல் விஷயம், பாவத்தினால், பெரும் பாவத்தினால் ஏற்படக்கூடிய விபரீதம். இரண்டாவது என்ன? அல்லாஹு தஆலாவுடைய கண்ணியத்தை, அல்லாஹ் எப்படிப்பட்டவர், நம்முடைய அல்லாஹ் யாரு, நம்முடைய எஜமான், நாம அவருடைய அடிமை என்கின்ற இந்த உன்னதமான கண்ணியத்தை அல்லாஹ் கல்விலிருந்து எடுத்துருவான். அல்லாஹ்வுடைய கண்ணியமும் அல்லாஹ்வுடைய பயமும் கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் பாவம் செய்ய முடியுமா? அப்போ இரண்டாவது விபரீதம் என்ன? பாவம் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை நம் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி விடுவான். மூன்றாவது, மலக்குமார்களுடைய துவாக்கள். எவ்வளவு ஏராளமான ஹதீஸ்களில் வருகின்றது. இந்த அமல் செய்யக்கூடியவர், கல்வி கற்கக்கூடியவர், தாய் தந்தையை நல்லபடியாக பார்த்து, இது மாதிரி எல்லா நல்ல அமல்களிலேயும் இவருக்காக மலக்குமார்கள் துவா செய்கின்றார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. இப்போ பாவம் செய்வதனால் மலக்குமார்களுடைய துவாவில் இவருக்கு பங்கு கிடையாது. நான்காவது, நல்லடியார்களுடைய துவாவிலே இவருக்கு பங்கு கிடையாது. உயர்ந்த நல்லடியார்கள், சாலிஹீன்களுடைய உள்ளத்திலே இவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் போட மாட்டான். ஐந்தாவது, கடுமையான சோதனை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப நல்லவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நல்லவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், இறுதியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பான். ஆனால் தொடர்ந்து பாவம் செய்பவர்களை அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான். இது ஐந்தாவது. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பாவம் செய்யக்கூடியதால் ஏராளமான விபரீதங்கள். மிக மிக முக்கியமானது 2, அல்லாஹு தஆலா நம் உள்ளத்தில் இருந்து ஹயாவை எடுத்து விடுவான், வெட்கத்தை. ஈமானும் ஹயாவும் ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டது. வெட்கம் இருப்பவர்கள் அல்லாஹ் பார்க்கிறான், மலக்குமார்கள் பார்க்கின்றார்கள் என்று பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ எப்போ நாம் பாவம் செய்கின்றோமோ நம்மை விட்டும் அல்லாஹ் வெட்கத்தை எடுத்து விடுகின்றான். எப்பொழுது வெட்கம் நம்மை விட்டும் போய்விடுமோ ஈமானும் நம்மகிட்ட போயிடும். ஏழாவது, நிறைவாக சொல்கின்றேன், மரண தருவாயிலே கலிமாவுடைய நசீபை அல்லாஹ் எடுத்துருவான். அல்லாஹ் பாதுகாக்கும். மரண தருவாயிலே கலிமாவுடைய நசீபை அல்லாஹ் நீக்கி விடுவான். அப்போ பாவம் செய்வதனால் எப்படிப்பட்ட விபரீதங்கள்! இன்னைக்கு எவ்வளவு பாவம்!
நம்முடைய பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வது ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கின்றது. அந்நிய பெண்ணை பார்க்காமல் நம்மளால் ஒரு நாளும் கழிக்க முடியலை. நம்மளே தவிர்த்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு வெளியில் போய் தலையை தூக்குனா கண்ணில் படுற அளவுக்கு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் எப்பொழுது நாம் இஸ்திக்ஃபார் செய்ய போகின்றோம்? இந்த ரமதானிலே என்ன பரிகாரம்? அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றான்? இதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் எப்படி பதில் தருவான்? இப்போ நம்ம எல்லாம் ஒருத்தன் கூப்பிட்டா பதில் தரோம் இல்லையா? அல்லாஹ் எப்படி பதில் தருவான்? இப்போ பெருமானார் சொன்னார்கள், லப்பைக், என் அடியானே என்று அல்லாஹ் பதில் தருவான். சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி போர்க்களத்திலே போர் செய்யக்கூடிய ஒரு போராளி, ஒரு முஜாஹித் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் என்ன பதில் தருவான்? லப்பைக் என்று சொல்வான். இந்த உலகத்தை எல்லாம் மறந்து உனக்காகவே வாழக்கூடிய ஒரு துறவி ஜாஹித், அவன் உன்னை அழைத்தால், அவன் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் என்ன பதில் தருவான்? பெருமானார் சொன்னாங்க, லப்பைக், என் அடியானே என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு நோன்பாளி அல்லாஹ்வை அழைத்தால் பெருமானார் அப்பொழுதும் சொன்னார்கள் லப்பைக் என்று. கடைசியாக அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பாவி அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பார்ப்பானா? இல்லை பார்க்காமல் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்வானா? நம்மை அல்லாஹ் தஆலா வெறுத்து ஒதுக்கி விடுவானா என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் அப்பொழுது சொல்வான், லப்பைக் லப்பைக் லப்பைக். 3 முறை அல்லாஹ் சொல்வான், என் அடியானே என் அடியானே என் அடியானே என்று அல்லாஹ் தஆலா 3 முறை அந்த அடியானுக்கு பதில் தருகின்றான். ஏன்? மேலே சொன்ன இவர்கள் எல்லாம் தான் செய்த அமலை, யா அல்லாஹ் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் இதை பார் என்று அழைத்தார். யா அல்லாஹ் நான் துனியாவை மறந்து உனக்காக வாழுகின்றேன் இதை பார் என்று அழைத்தார். உனக்காக நான் போர் செய்கின்றேன் என்று சொல்லி இதை பார் என்று அழைத்தார். ஆனால் இந்த அடியான் இருக்கிறானே, யா அல்லாஹ் நான் எனது மனோ இச்சையின் காரணமாக ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தவறு செய்து விட்டேன் ரப்பே, உன்னிடத்திலே பாவத்தை நாடி உன்னை அழைக்கின்றேன் என்று அல்லாஹ்வை அழைக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது கருணையாளனாகிய நான், அருளாளனாகிய நான் என் அடியானுக்கு பாவ மன்னிப்பை தர வேண்டும் தானே என்று அல்லாஹ் தஆலா 3 முறை பதில் தருகின்றான். மோமின்களே, நாம் அழைக்கின்றோமா? இந்த ரமதானிலே தஹஜ்ஜுதிலும் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன ரமதானுடைய ஸ்பெஷல், அல்லாஹ் தஆலா அசர் முதல் மகரிபு வரை முதல் வானத்தில் வந்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான், யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான் என்று. அப்போ நம்ம எப்போ இஸ்திக்ஃபார் செய்ய போகிறோம்? 2 சொட்டு கண்ணீர் போதும். அல்லாஹ் கூறுகின்றான் ரமதானிலே, நான் சொன்னேனே பாவம் செய்தால் எவ்வளவு விபரீதம், இது எல்லாத்தையும் விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இந்த ரமதானிலே அல்லாஹ்விடத்திலே 2 சொட்டு கண்ணீர் விட்டு நாம் கேட்டால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்முடைய பாவத்தை மன்னித்து அன்று பிறந்த குழந்தையை போல் நம்மை ஆக்குகின்றான். அப்படிப்பட்ட ரமதானை நாம் எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம்? சினிமா பைத்தியம் இந்த யூதனோட வலையில சிக்கிறது. ஸ்போர்ட்ஸ் பைத்தியங்கள். ரமதானிலும் கூட ஒரு 4 ரக்காத்து தொழுகாம எப்படி நம்மளால் இருக்க முடியுது? 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து பார்க்க முடியுது. ஆனால் ஒரு 4 ரக்காத்து தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு நம்ம தொழுக முடியலை. அசரில் ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடியே போய் நோன்பு திறக்கிறதுக்கு உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்க முடியவில்லை. அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் நசீபாக்குவானாக. இந்த மக்ஃபிரத்துடைய 10 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் செய்த பாவத்தை எண்ணி எண்ணி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்க தௌபாவை கேட்டு ரப்புடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. உலக முஃமின்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதானிலும் நோன்பு திறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் சிரமப்பட்டு பசி பஞ்சத்திலே வாடுகின்ற நமது பலஸ்தீன காசா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் புறத்திலிருந்து எல்லா உதவிகளையும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து இன்றைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ